வந்திருக்கிற நண்பர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இதை விட ரொம்ப பெரிய கூட்டங்கள்லாம் பேசியிருக்கேன். 5000 பேர் 6000 பேர் இருக்கிற கூட்டங்களில் கூட பேசியிருக்கேன். எனக்கு எப்போவுமே நர்வஸாக இருந்தது இல்லை. இப்போ ரொம்ப பயங்கர நர்வஸாக இருக்குது. இந்த கொல்லம் பட்டறையில் ஈக்கு என்ன வேலைன்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. நம்ம கொஞ்சம் கூட கணக்கோட சம்மந்தமே இல்லாமல் அஃப்கோர்ஸ் பேங்க்கில் வேலை பார்க்குற என்ஜினியராக இருக்கேன், அதனாலலாம் கணக்கு தெரியும்னு தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கணிதத்தை பற்றி ரொம்ப எனக்கு இருக்கிற அறிமுகங்கள் சில நினைவு திட்டுகளாக என் மனசில் இருக்குது. முதல் நம்பரை பற்றின அறிமுகம் எனக்கு கிடைச்சப்போ எனக்கு ஒரு 2-3 வயசு இருக்கலாம். எங்கள் வீட்டில் அப்பா வந்து அது சில குடும்பங்கள் அந்த வழக்கம் உண்டு, சுந்தரகாண்டத்தை படிப்பாங்க. வால்மீகியினுடைய சுந்தரகாண்டத்தை படிப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு வாத்தியார்ன்றதுனால பிடிவாதமாக எங்கள் எல்லாரையும் உட்காந்து வச்சு எல்லோரும் கேட்க தான் அவர் படிப்பார். இந்த டீச்சர்ஸ்க்கே வந்து தனியாக பேச முடியாது, அவங்களால எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ் வேணும். அதுவும் ஹோஸ்டைல் ஆடியன்ஸாக இருந்தாலும் டீச்சர்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா உட்காந்து வச்சு தான் படிப்பார். அதில் ஒரு கட்டத்தில் அனுமன் வந்து கடலை தாண்டுகிற போது ஒரு அரக்கி வந்து அவரை சாப்பிட்றதுக்காக வரா. அவள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இவர் வளர்றாரு அப்படின்னு ஒரு கட்டம் சுந்தரகாண்டத்தில் வரும். அந்த அரக்கியனுடைய பேர் சுரசை. சுரசை தன் வாயை 10 யோஜனை தூரம் திறந்தாள். இப்போ யோஜனைன்ற ஒரு நம்பர் நமக்கு இப்போ இல்லை, இருந்திருக்கு, பழைய காலத்தில் இருந்திருக்கு. மேபி மில்லியன்ஸை விட மேபி பில்லியன்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பிட்வீன் மில்லியன் அண்ட் பில்லியன் ஒரு நம்பர் இருந்திருக்கு. 10 யோஜனை தூரம் சுரசை வாயை திறந்தாள். அனுமான் தன்னை 20 யோஜனை தூரம் வளர்த்து கொண்டார். சுரசை தன் வாயை 30 யோஜனை தூரம் திறந்தாள். அனுமன் தன்னை 40 யோஜனை தூரம் வளர்த்து கொண்டார். இப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் 100 யோஜனை தூரம் சுரசை வாயை திறந்தாள். அப்போ அனுமன் என்ன பண்ணுறாரு, அதுக்கும் மேலே 110 யோஜனை தூரம் வளராமல் தன் உருவத்தை ரொம்ப குறுக்கி கொண்டு அவளுடைய வாய்க்குள்ளே புகுந்து, அவள் வாயை மூடுறதுக்கு ஒரு நேரம் வேணும்ல, பிகாஸ் இட்ஸ் ஸோ பிக் நவ், அந்த நேரத்துக்குள்ளே வெளில வந்துட்டாரோம் அப்படின்னு எங்கள் அப்பா படித்தது. அப்போ தான் 10, 20, 30 என்ற எண்களாக எனக்கு அறிமுகமான வயது அதுதான். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி வீட்டில் அம்மா தான் நம்பர் சொல்லி கொடுப்பாங்க. எப்போவுமே வீட்டில் நமக்கு அம்மா தான் கணக்கு சொல்லி தருவாங்க. அப்பா வந்து மேத்ஸ் ப்ரொஃபஸராகவே இருக்கலாம், ஆனாலும் சொல்லித்தரது வந்து அம்மா தான். நம்ம நீங்களே இங்கே நிறைய மேத்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்க, நீங்களே டீச்சர்ஸ் அம்மா ஸ்டூடெண்ட்ஸா? நல்ல வேலை, நீங்கள் டீச்சரா? சரி. இவங்க இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிள்ளை சரியாக படிக்கலை கணக்கில்னா உடனே என்ன நோட் எழுதி அனுப்புவீங்க, ஆஸ்க் யுவர் மம்மி டு மீட் மீ. பேரண்டெல்லாம் கிடையாது, சும்மா கதை அடிக்காதீங்க, ஆஸ்க் யுவர் மம்மி டு மீட் மீ தான். ஏன்னா அப்பாக்களுக்கு அவ்வளோ கணக்கு வராதுன்னு ஆசிரியர்களுக்கே நல்லா தெரியுமா என்னன்னு தெரியல, அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஆரம்பித்த அறிமுகம் ஒரு பெரிய ஆர்வமாக மலர்ந்துருக்கணும்ல நம்பர்ஸ் மேலே. அம்மா வரவே இல்லை. எனக்கு ஞாபகம் இருந்து ஒரே ஒரு ஆசிரியர் பெரிய இம்பேக்ட் கொடுத்தாங்க. தங்கத்தம்மாள்னு ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்த என்னுடைய கணக்கு டீச்சர். இந்த டீச்சர்ஸ் வந்து சர்க்கிள் வரையறதுக்காக இது பண்ணும்போது அது பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வராது. இப்போ இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான அரசு பள்ளி, ஒன்றும் கிடையாது சொல்லித்தரத்துக்கு. ஒரு போர்டு, ஒரு சாக் பீஸை தவிர எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, அது விஷுவல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாரீ தலைப்பை எடுத்து இதை வந்து ரேடியஸாக வச்சுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இதை ரேடியஸாக வச்சு, இதை இப்போ ஸ்பின் பாயிண்ட்டை வச்சு இங்கே சாக் பீஸை வச்சு அப்படி சர்க்கிள் வரைவாங்க. அது ஒரு 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 மைக்ரோ செகண்டில் அந்த சர்க்கிளை வரைவாங்க. அவள் அந்த மாதிரி புடவையை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரையலான்றது வந்து ஸோ இன்னோவேட்டிவ். அந்த டீச்சர் கொஞ்ச நாள் தான் எடுத்தாங்க, அப்புறம் ஏதோ காரணங்கள்னால எங்கள் கிளாஸுக்கு அவங்க வரல. மற்றபடி கணக்கை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் பயம், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. கணக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பொரியல் செய்வாங்க. அது என்னவோ நேரம் மூளைக்கு போய் அன்றைக்கே என்னோடய மூளையை வளர்த்துடுற மாதிரி. மை மதர் வாஸ் ஸோ குட் இன் மேத்தமேட்டிக்ஸ். அப்போவே நமக்கு வந்து பயம் வந்துடும். வீட்டில் யாராவது பெரிய மேத்தமேட்டிஷியன்ஸ் இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் அது நைட் மேர். அது இவர் சார் வீட்டிலலாம் எப்படித்தான் காலம் தள்ளுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, ராமானுஜனோட மனைவி ஜானகியோட இன்டர்வியூ நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன்.
Incidentally, Ramanujan's wife Janaki was related to writer Sujata. சுஜாதா வந்து அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க தூக்கிலாம் வச்சுருக்காங்க. அவர் சுஜாதா வந்து சொல்லியிருக்காரு, ஜானகி என்ன சொன்னாங்க, அவங்க வழக்கப்படி மாமின்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. ஜானகி மாமி என்ன சொன்னான்னா, சாப்பிட்றச்ச கூட கணக்கு போட்டுட்டே இருப்பார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய கணித மேதைகள் இருக்கிற வீட்டில் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. இட் இஸ் டிஃபிகல்ட். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பெரிய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ், ரொம்ப ரொம்ப கணக்கில் அவங்களுக்கு ஆர்வம் உண்டு. அவங்களுடைய மனசுக்குள்ளே ராமானுஜனை அவங்க வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான கான்செப்ட் என்னென்னா, ராமானுஜனை அந்த தூரங்களுக்கு அழைத்து சென்றது நாமக்கல்லில் இருக்கிற நாமகிரி தாயார் என்னுடைய அருள்தான் என்று ராமானுஜன் நம்பின மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்து, அதுவும் ரொம்ப டிப்பிக்கலாக இந்த வீட்டில் கடைசி பிள்ளையாக இருந்து முதல் பிள்ளைகளாக நல்லா படித்தா பெரிய சோதனை நமக்கு. இல்லை, எங்கள் அக்கா எப்போ கணக்கில் 100க்கு 100 வாங்குவா, நான் அந்த டைரெக்ஷன்லேயே இருக்க மாட்டேன்னா. நம்ம பல விபத்துகளை கடந்து என்னுடைய பள்ளி பருவம் போனதுனால ஒன்று கணக்குன்னா என்ன ஏதோ பாஸ் பண்ணி தர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு வழி இல்லை. கடைசி மட்டும் எனக்கு புரியல, இந்த இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம். கடைசி மட்டும் அதை எனக்கு யாரும் சொல்லித்தரல, என்ஜினியரிங் காலேஜ்லேயும் சேர்த்து. வாழ்க்கையில் அதனால் என்ன பிரயோஜனப்பா இன்டகிரேஷனை கற்றுக்கிட்டு தெரியாது. இந்த அல்ஜிப்ரான்ற விபத்தை தாண்டி ஒரு வழியாக நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகு எங்களுக்கு குமாரசாமின்னு ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்தார். ஏதோ பரிதாபப்பட்டு பாஸ் பண்ணி வச்சார் என்ன, அவ்வளோதான். அதற்கு பிறகு கணக்கோடு எனக்கு இருக்கிற ஒரே அறிமுகம் என்னுடைய 2வது பொண்ணு என்னை மாதிரியே எல்லா விதத்திலும் இருப்பதால் அவளோட மேத்ஸ் டீச்சரை அப்பப்போ போய் பார்த்த அனுபவம் தான். ஒரு பயம்தான். என் பொண்ணு ஒரு தடவை வந்து, அம்மா கணக்கில் ஒரு சந்தேகம், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உனக்கா கணக்கிலையா சந்தேகமா, சொல்லுடான்னு. ஏம்மா மேத்ஸ் மிஸ் எப்போவுமே லீவ் போட மாட்டேன்றாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் மேத்ஸ் டீச்சரும் எப்போவுமே லீவ் போட்டதில்லை, லீவே போட மாட்டேன்றாங்க மேத்ஸ் டீச்சர்ஸ். அப்புறம் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துச்சு, அம்மா மேத்ஸ் மிஸ் லீவுமா இன்றைக்கி, நாங்கள் கொண்டாடினோன்னா. அப்புறம் அடுத்த நாளே வருத்தமாக வந்து சொன்னால், பிடி பீரியடை கடை வாங்கி நடத்திட்டாங்கம்மா மேத்ஸ் டீச்சர். விளங்குவாங்களா அவங்க? மேத்ஸ் டீச்சர்ஸ் அப்படித்தான் பண்ணுறாங்க, பிடி பீரியட்லாம் கடை வாங்கி நடத்துகிறாங்க. இதனுடைய இறுதியில் என்னென்னா, அதே தான் எல்லா வீடுகளையும் நடப்பது தான். அந்த 11th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே யூ கெட் தட் ஃபீவர். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வந்து மார்க் வாங்கினா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள அப்புறம் தான் மூச்சு விட முடியும். ஒருவேளை நீங்கள் மேத்ஸில் மார்க் வாங்கலைன்னா இனிமேல் மூச்சு விட முடியாது. அதுதானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம். அப்போது மேத்ஸை எப்படி அவங்க படிக்கிறாங்கன்றதே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனாக இருந்தது. நான் ஒரு பள்ளிக்கு போனேன், பேரெலாம் சொல்ல முடியாது. அது ஒரு உறைவிட பள்ளி, பிள்ளைகளை நல்ல மார்க் வாங்க வைப்பதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற உறைவிட பள்ளி. அந்த பள்ளியில் போய் பசங்களை மோட்டிவேட் பண்ணுன்னு சொன்னாங்க. அங்கே போய் எனக்கு தான் மோட்டிவேஷன் தேவையாக இருந்தது. பசங்கள்லாம் மோட்டிவேட்டடாக தான் இருந்தாங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுமா, 4லேருந்து 7:45 மட்டும் படிக்கணுமா, 7:45லேருந்து 8க்குள்ளே ரெடியாக ஸ்கூலுக்கு போகணுமா. ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு 3:30க்கு ஸ்கூல்லே வந்தாங்கன்னா 4லேருந்து 8 மட்டும் படிக்கணுமா. அப்புறம் 10 நிமிஷம் சாப்பிடணுமா. அதுக்கு பிறகு திரும்பவும் ராத்திரி 12 மணி மட்டும் படிக்கணுமா. இதில் அவங்கள என்ன நான் மோட்டிவேட் பண்ணிது, இந்த தகவலை கேட்டு நான் தான் டிமோட்டிவேட் ஆனேன். இப்போ ஏம்மா இப்போ காஃபி கொடுத்தீங்கன்னா யாருமே பேச்சை கேட்க மாட்டாங்க. அது எனக்கு வேறு காஃபி கிடைக்குமா கிடைக்காதான்னு பயமாக இருக்கும். அதனால் பேசி முடித்த பிறகு காஃபி குடிக்கிறது நல்லது, தயவு செய்து. ஆமாம், தயவு செய்து எப்போவுமே பேசும்போது நான் அதை அனுமதிக்கிறதில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது அந்த குழந்தைகளை கூப்பிட்டு மேத்ஸை எப்படி இந்த இந்த கொஸ்டின், இந்த ப்ராப்ளமுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், அந்த பசங்க 2-3 பேர் எப்படி பதில் சொன்னாங்கன்னா, பேஜ் 76 செக்ஷன் 2 லெஃப்ட் சைடில் இருக்கும். நல்லா தான் படிச்சிருக்காங்க, ஆனால் இதுதான் படிப்பா என்று தான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. இப்படித்தான் கணக்கை அறிமுகம் செய்து கொள்ள முடியும் என்றால், சார் சொல்கிறாங்க மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஆல் பெர்வேசிவ் என்று. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் கணிதத்தாலும் எண்களாலும் இயங்குவது தானே. இந்த அறிவு என்ன நமக்கு புதிதா? இதை இன்றைக்கி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த அறிவு நமக்கு 2000 வருஷத்து பழமையான அறிவு. ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
திருக்குறளில் கல்வின்னு ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் எழுதியிருக்கார். வள்ளுவத்தை படிக்கிற போதே நான் பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். எவ்வளோ நேரம் பேசலாம்? நான் பேசுவேன், நீங்கள் இருக்கணுமே. உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாங்கும் கேசட்டு? தாங்குமா? சரி, ஒரு 15 நிமிடம். ஓகே. இந்த அறிவு நமக்கு காலம் காலமாக இருக்கிற அறிவு. கல்வின்னு ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலினா, இந்த கல்வி என்ற அதிகாரத்திலே நீ என்னென்ன படிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலும் கிடையாது. ஏன்னா அவருடைய காலத்தில் இருக்கிற பட்டியலை அவர் கொடுத்திருந்தால், யானை ஏற்றம் ஒரு கல்வி, குதிரை ஏற்றம் ஒரு கல்வி, அம்பு எய்தல் ஒரு கல்வி, இதெல்லாம் படித்தவன் தான் படிப்பாளி என்று ஒருவேளை அவர் சொல்லி இருந்தால், திருக்குறள் 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே irrelevant போயிருக்கும். திருக்குறளினுடைய சிறப்பு அதனுடைய பொதுமைத்தன்மை. எந்த பட்டியலும் கிடையாது. இவன் தான் அரசன் என்று எந்த அரசன் பெயரும் கிடையாது. இதுதான் மொழி என்று எந்த மொழியின் பெயரும் கிடையாது. தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர தமிழ் என்ற வார்த்தை திருக்குறளில் கிடையாது. இதுதான் மதம் என்று ரெஃபரன்ஸ் கிடையாது. இதுதான் ஜாதி என்று ரெஃபரன்ஸ் கிடையாது. கல்வி என்றால் நீ படிக்க வேண்டும், படிப்பதனால் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரே தவிர என்னென்ன படிக்க வேண்டும் ஒரு லிஸ்ட்டும் போடல மனுஷன். ஆனால் அப்படி இருக்கிற மனுஷன் தன்னை அறியாமல் ஒரு குறளை விட்டுட்டார். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த திருக்குறள் எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு திருக்குறள். ஏனென்றால் வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி நம்முடைய அறிவு என்பது எழுத்து சார்ந்து இருப்பது தான். நம்முடைய வேதங்கள் எழுத்து சார்ந்து, சொல்லால் அமைவது. வேதங்கள் எழுத்து சார்ந்தது. நம்முடைய மதம் அல்ல. அது கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இஸ்லாமை எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தினுடைய மிக மூத்த மதங்கள், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே எழுத்துக்களால் அமைந்தவை. அப்போ அறிவு என்பதை எழுத்து சார்ந்தது தானே. ஆனால் வள்ளுவன் அந்த எழுத்தை பின்னால் போட்டு எண்ணை முன்னால் ஏன் போட்டான்? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. உடனே ஒரு தமிழ் டீச்சர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்னா, பின்னாடி கண்ணுன்னு வந்ததுனால எதுகைக்காக முன்னாடி எண்ணுன்னு போட்டிருப்பாருன்னு. வள்ளுவர் அப்படிப்பட்ட கவிஞர்லாம் கிடையாது. எதுகைக்காக கருத்தை மாற்றுகிறவர் அல்ல. அப்படியே இருந்தால் கூட எண்ணென்ப எழுத்தென்பன் தானே இருக்கணும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? எண் என்று சொல்லப்படுவது எதுவோ அதுவும், அதை தவிர பாக்கி இருக்கிற எழுத்துக்களும் உங்களுக்கு கண்கள் மாதிரினா பிரைம் நாலேஜ் லைஸ் ஒன்லி இன் நம்பர்ஸ் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். 2000 வருஷங்களாக நமக்கு இருக்கிற அறிவு இது. இந்த தேசத்திலே தான் பாஸ்கராச்சாரியான் என்கிற மகத்தான ஒரு விஞ்ஞானி, ஒரு மேத்தமேட்டிஷியன், டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கப்படுகிற காலத்துக்கு முன்னாடியே ஏரிஸ் என்று சொல்லப்படுகிற நட்சத்திர கூட்டத்தினுடைய கான்ஸ்டலேஷனை பற்றிய சில அறிவியல் உண்மைகளை வெளியிட்டிருக்கிறார். டெலிஸ்கோப் கிடையாது, மறந்துடாதீங்க. டெலிஸ்கோப் இல்லாமல் எப்படி அவர் பார்த்தாரு, எப்படி அந்த கால்குலேஷன்ஸ்க்கு வந்தார், இது இந்த தேசத்தில் இருக்கிற ஆதி அறிவு. அப்போ இந்த தேசம் மட்டும்தானா? இப்போ இந்தியனை தவிர பாக்கி இருக்கிற எவனுக்குமே கணக்கு தெரியாதுன்னா கிடையாது. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தத்துவ இயல் அறிஞர்கள்னு யார் யாரை நாம் சொல்லுகிறோமோ அவங்க எல்லாருமே மேத்தமேட்டிஷியன்ஸாக இருந்திருக்காங்க. அது பிளாட்டோவாக இருக்கட்டும், அது அரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும், இவங்களை என்ன சொல்கிறோம்? தத்துவ இயல் அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், ஃபிலாசபியை சொல்லி கொடுத்தவங்க. ஆனால் எல்லா ஃபிலாசபர்ஸும் மேத்தமேட்டிஷியன்ஸாகவே இருந்திருக்காங்களே. எப்படி? பிளாட்டோ தன்னுடைய குடிலின் வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருந்ததாக ஒரு செய்தி வருகிறது. ஜாமெட்ரி தெரியாதவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருந்தாராம். ஒருவேளை நான் அப்போ பிறந்திருந்தேன்னா அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கவே முடியாது. ஜாமெட்ரி தெரியாதவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று. இந்த உலகத்தினுடைய மிக மகத்தான முன்னேற் கணித இயல் அறிஞர்களில் ஒருவரான பித்தாகரஸ், நாம் என்ன கற்றுருக்கோம்? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை போட்டுட்டு எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, த ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ். என்ன ராத்திரிலாம் படிச்சிருக்கேன் சார், அதில் என்ன பிரயோஜனம் கடைசி மட்டும் ஒரு டீச்சர் எனக்கு சொல்லித்தரல. அப்போ மச் லேட்டர் அது புரிகிறது. அதுதான் இந்த உலகம் அடைந்த அத்தனை வளர்ச்சிகளுக்குமான வித்து பித்தாகரஸ் கண்டுபிடித்த தேற்றம் தான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு டீச்சருக்கு உதவி பண்ணலை. உண்மையை சொல்லணும், கணக்கு டீச்சர்கள் யாரும் உதவி செய்யவில்லை. அதுதான் இந்த உலகத்தினுடைய ஆதி ஞானத்தினுடைய வித்து. ஒரு கட்டடம் கட்டியிருக்க முடியாது பித்தாகரசனுடைய தேரம் இல்லைன்னாக்க. ஒரு எலிவேஷனை அளந்திருக்க முடியாது, ஒரு ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்க முடியாது.
இதுக்கு தாண்டா இதை நீ படிக்கிறேன்னு பசங்கள்கிட்ட சொன்னால் ஒருவேளை மேத்ஸ் கிளாஸ் கவனிச்சிருப்பான். நமக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா 9ஆம் கிளாஸ் வந்தோடனே டியூஷனில் போட்டுடுறோம். இனிமேல் அது டியூஷன் டீச்சர் பாடு, பையன் பாடு. நமக்கு என்ன வந்தது? காசு தான் கட்டியாச்சு இல்லை. நம்ம டியூஷன் கிளாஸுக்கு போனால் இதே மாதிரி 60 பிள்ளை உட்காந்து வச்சு அந்த மிஸ் சொல்லி கொடுக்குது. இதை தானே கிளாஸ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்க. அது புரியலன்னு தான் டியூஷனுக்கு அனுப்புகிறோம். அங்கேயும் 60 பிள்ளை வச்சு சொல்லி கொடுக்குது அந்த மிஸ்ஸு. கடைசியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா, தே ஒன்லி டேக் த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி டு த நெக்ஸ்ட் லெவல். கணக்கு போட்ட உடனே ஆன்சர் வந்துடுறது. ஏன்னா அதே கணக்கை 10 தடவை போட்டிருக்கான். அதில் ஒரு நம்பரை மாற்றின உடனே வந்து சொல்கிறான், பேப்பர் ரொம்ப டஃப் இந்த தடவை, ஐயோ வெரி வெரி டஃப்ன்றான். இந்த தடவை சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னுடைய கலீக் ஒரு லேடி, என்னுடைய பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, பெரிய ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, அன்றைக்கி ராத்திரி தற்கொலை பண்ணுவேன்னு நிற்குது. சிபிஎஸ்சி மேத்ஸ் வாஸ் சப்போஸ் டு பி வெரி டஃப் இந்த தடவை இல்லையா, தற்கொலை பண்ணியே ஆவேன்னு நிற்குது. அப்புறம் அவங்களெல்லாம் காப்பாற்றி கரை சேர்த்தா இப்போ 95 மார்க் வாங்கியிருக்கு. இதில் என்ன, அப்போ தன்னுடைய அசஸ்மெண்ட்டே இருக்காதா ஒரு பேப்பர் பண்ணும்போது? என்றைக்கு அது என்னங்க அது ப்ளூ பிரிண்ட்டுன்னு கொண்டு வந்தோமோ அன்றிலிருந்து பிள்ளைகள் கணக்கு போடுவதை நாம் நிறுத்திவிட்டோம். அதற்கு பிறகு வரலாற்று பாடத்தை மனப்பாடம் செய்வது மாதிரி, ஆங்கில செய்யுளை மனப்பாடம் செய்வது மாதிரி, திருக்குறள் மனப்பாட பகுதியை மனப்பாடம் செய்வது மாதிரி கணக்கையும் மனப்பாடம் செய்கிற ஒரு தலைமுறையைத்தான் நாம் வளர்த்திருக்கிறோம். நான் எதுக்காக இவ்வளவு பேக்ரவுண்டு பில்டப் எல்லாம் கொடுத்தேனாக்கா, இந்த பேக்ரவுண்டை சொன்னால் தான் இந்த மாதிரி முயற்சிகளினுடைய வீரியமும் அவசியமும் நமக்கு புரியும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அவர் தன்னைத்தானே முன்னிறுத்தி கொள்ளுகிற ஆளாகவும் தெரியல அவரை பார்த்தா. நான் ஒரு முறை தான் அவரை சந்தித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். முதல்ல அவர் வீட்லேயே எதுக்காக ஓயாமல் புக்கு எழுதிருக்கீங்கன்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எனக்கு தெரியாது, பட் ஷுவராக கேட்டிருப்பாங்க, எதுக்காக ராத்திரியெல்லாம் உட்காந்து புக்கு எழுதுறீங்க நீங்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? வீட்டில் கேட்பாங்க நிச்சயமாக. ஏன்னா இவர் பகலானா கிளாஸ் நடத்தணும், அப்புறம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடத்தணும், அப்போ ராத்திரி உட்காந்து புக்கு எழுதுவார். கடுப்பாக தான் ஆவாங்க, நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். இப்போ வெளி உலகத்திலும் இந்த புத்தகங்களுக்கான மரியாதை என்பதை இனிமேல் தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர் ஏதோ ஒரு விஷயமாக என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 30 தடவை அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம அவரை 40ஆவது தடவை நான் என்னோடய அலுவலகத்துக்கு வரவழைத்து பார்த்த பிறகு எனக்கு இருந்த கருத்து, ரொம்ப வேலை இருக்குது, இந்த ஆளை சீக்கிரம் அனுப்பிச்சிடணுன்றதான் அவரை உள்ளே கூப்பிட்டேன் நான். அதற்கு பிறகு தான் தெரிகிறது எவ்வளவு வியர்வை இருக்கிறது, எவ்வளவு உழைப்பு இருக்கிறது. கஷ்டமான பயணத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கஷ்டமான பயணத்தில் அவர் ஈடுபட்டதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ஏன் நம்புகிறேன்னா, ஒரு அப்பாவும் அம்மாவும் 2 சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. பார்க்கிற போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த பொண்ணு வந்தது ரொம்ப ஆச்சரியம். பையன் வேறு வழியில், சின்ன பையன், நீங்கள் மிரட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வயசு பிள்ளைங்க கூட நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. ஐ எம் வெரி பிஸி, யூ கோ வேர் எவர் யூ வாண்ட்டுங்குது. அதையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த 2 குழந்தைகளுக்குமே இங்கே வந்த உடனே இந்த படத்தை பார்த்து அப்பா அம்மா சொல்லாமலே இது ராமானுஜன் என்று அந்த சின்ன பையன் அடையாளம் கண்டு கொண்டான். அதை இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். இது இந்த மாதிரியான பெற்றோர்களினுடைய ஆக்கமும் அவர்களினுடைய ஊக்கமும் இல்லாமல் நம் குழந்தைகளுக்கு கணக்கை பற்றிய புரிதலையும் அதனுடைய அவசியத்தையும், அளவிடுங்க, புரிதல் அவசியம், அப்புறம் அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கான உலகத்தினுடைய வார்த்தைகள், கணக்கினுடைய அழகை பற்றி அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்சல்யூட்லி எஸ்தட்டிக். அவருடைய புத்தகத்தை முழுவதும் நான் படிக்கவில்லை, ஆனால் சில பகுதிகளை படிக்கிற போது பிரம்மாண்டமாக இருந்தது. ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார். அவர் ஒரு மரம் வளர்கிறது. இந்த மரம் வளர்கிற போது இந்த இயற்கை எவ்வளவு தாயுள்ளத்தோடு அதை வளர்த்தெடுக்கிறது பாருங்கள். நம்ம பார்த்தா காடுவே பொசன்னு வளருது, அதுதான் நமக்கு தெரியுது. இல்லை நம்ம தண்ணி வெளில பட்டு போய் செத்து போகுது, இல்லை நம்ம வெட்டிடுறோம், நீ எல்லாம் ஏன் வளர தேவையில்லாமன்னு வெட்டிடுறோம். அதுவாக சொந்த முயற்சியில் வளருது. அது வளர்கிற போது பாருங்களேன், நமக்கு பார்த்தா அது நிறைய இலைகள். ஆனால் இயற்கை என்ற தாய் அதை எப்படி வளர்த்தெடுக்கிறார் என்றால், ஒரு பிரான்ச்சினுடைய, ஒரு கிளையினுடைய ஒரு இலை படர்கிறது அல்லவா, அதற்கு மேலே ஒரு கிளை வருகிற போது அதில் வருகிற இலை இந்த இலைக்கு விழுகிற சூரிய ஒளியை மறைக்காத ஆங்கிளில் தான் வருமா எப்போவுமே. பிரம்மாண்டம் இல்லை, என்ன அழகு! இதை பார்த்து வியக்காமல் எப்படி இருக்க முடியும்? அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஃபிபனாஷி சீரீஸ் இருக்கிறது.
நான் அது கூட கல்லூரியில் படித்து மனப்பாடம் பண்ணி 2 மார்க்கா ஃபிபனாஷி சீரீஸ்க்கு அந்த 2 மார்க் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு புரியல. எந்திரன் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கிட்டின்ற ரோபோவை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய கேள்வியிலங்க, அது பேர் என்ன, அந்த ரோபோ பேர் சிட்டின்ற ரோபோவை அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் எழுந்த ஒரு நீளமான எண்ணை சொல்லி இது ஃபிபனாஷி சீரீஸ் நம்பரா அப்படின்னு கேட்பார். அது சுஜாதா என்ற ஜீனியஸ் இருந்தவரை தமிழ் படத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறிவு துகள்கள் மின்மினித்தன, ஒளி வீசின. அவருடைய மரணத்துக்கு பிறகு அது ஒரு பெரிய வேக்குவம் தான், அது இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் அது நிரப்பப்படலாம். ஆனால் அந்த வார்த்தை வந்தது. அப்புறம் வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன், கூகுள் சர்ச் பண்ணேன் ஃபிபனாஷி சீரீஸ்னால் என்ன என்று. பெரும்பாலான ப்ரைம் நம்பர்ஸ் பற்றியும் வந்தது. பட் ஃபிபனாஷி ப்ரைம் நம்பராவது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஃபிபனாஷி சீரீஸில் அவ்வளோ சீக்கிரம் ஞாபகத்தில் இருக்காது. மலர்களுக்கான இதழ்களை அடுக்குகிற போது அல்லது மரங்களினுடைய இலைகளினுடைய அடுக்குகள் அமைகிற போது அது பெரும்பாலும் ஃபிபனாஷி சீரீஸில் வர நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஆர் பெட்டல்ஸ் தான் அது இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார். ஒரு ஆக புதிய செய்தி. அதுக்குன்னு எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. பெரும்பாலானவைகளில் அந்த அடுக்குகளினுடைய எண்ணிக்கை ஃபிபனாஷி சீரீஸ் நம்பராக தான் இருக்கும். என்ன காரணம்? இயற்கைக்கு ஃபிபனாஷி சீரீஸ் தெரியுமா? அதுவும் அந்த அம்மாவில் கணக்கில் பரிச்சை எழுதி 2 மார்க் வாங்கிச்சா ஃபிபனாஷி சீரீஸில்? இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு கணித பின்னணி இருக்கிறது. ஏன்னா அந்த சீரீஸில் இருக்கிற போது தான் அடுத்த வட்டத்தில் வருகிற இலைகளுக்கான வெளிச்சத்தினுடைய ஆங்கிள் சரியாக இருக்கும். அதனால ஒரு சின்ன விஷயம் இல்லை, நம்ம வீட்டில் 2 பிள்ளைகளை வளர்க்கிற போது ஒரு பிள்ளையினுடைய உணவு இன்னொரு பிள்ளைக்கு உணவு கிடைக்காமல் செஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம எப்படி 2 பிள்ளையை வளர்க்குறோமோ, இயற்கை தன்னுடைய கோடானு கோடி பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கிறார். ஒரு பிள்ளையினுடைய உணவை இன்னொரு பிள்ளை தட்டி பறித்து விடக்கூடாது என்ற அக்கறையோடு அவள் அந்த இலைகளை அமைக்கிறாள், அந்த மலர்களினுடைய இதழ்களை அமைக்கிறாள். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு கணிதத்தினுடைய உணர்வு இருக்கிறது, வாசனை இருக்கிறது. அது தெரிந்தால்தான் ஃபிபனாஷி சீரீஸை படிக்கிற போது சந்தோஷமாக படிக்க முடியும். 2 மார்க்கடா கொன்றுவேன் தப்பு வந்தான்னு சொன்னால் பரீட்சை எழுதின அடுத்த செகண்ட் மறந்துடும். என்னுடைய நண்பர் சுஜித் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறவர் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார். சைக்கிள் ஓட்ட தெரியும் நம்ம எல்லாருக்கும், அல்லது நிறைய பேருக்கு. 10 வருஷம் சைக்கிளே ஓட்டல, அதுக்கு பிறகு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க. ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியும். நீச்சல் அடிக்க தெரியும் சில பேருக்கு. 20 வருஷம் நீங்கள் நீச்சலே பண்ணலை, உங்களை தூக்கி தண்ணியில் போட்டாங்க, உடம்பு நீச்சலை பழக்கி கொள்ளுமா மறந்து விடுமா? பழக்கும். அதுதான் லேர்னிங் என்பது அப்படித்தான் இருக்கணும். கணக்கு பரீட்சைக்காக படிக்கிறேன், பரீட்சை எழுதிட்டேன், 1 வாரம் கழித்து அந்த தியரத்தை கேட்குறாங்க, ஞாபகம் இருக்குமா இருக்காதா? சத்தியமாக ஞாபகம் இருக்காது. லேர்னிங் என்பது அது விழுந்து எழுந்து அதோடு பொதிந்து அதோடு பயணித்து கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம அப்படி படிக்கலை. எனவே தான் சிவராமனுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியது என்று எனக்கு பட்டது. அல்ல ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறார் கதையை. ஒரு வியாபாரி போகிறான், ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கார், கேன் ஐ ஹாவ் அ கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் காஃபி, இல்லையா? கேன் ஐ ஹாவ் அ லார்ஜ் கண்டெய்னர் ஆஃப் காஃபி. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, பை என்கிற எண்ணினுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன், அது அந்த 3.14 அது வருது இல்லை, கேன் ஐ ஹாவ் என்பது அதில் இருக்கிற எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை கூட்டினால் வருகிறது. இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி என்றால், பொதுவாகவே அறிவியல் அறிஞர்கள், கணக்கிலே திறமையுள்ளவர்கள், இவர்களை பற்றி நினைக்கிற போது ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இணரூட்டும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். ரொம்ப அழகான திருக்குறள். திரும்ப சொல்கிறேன், அர்த்தம் புரியுமான்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இணரூட்டும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். நல்ல அழகாக ஒரு பூ இருக்குது, பொச பொசான்னு பூத்து இருக்கு, ஆனால் கப்பா இருக்குது. என்ன பிரயோஜனம்? மனம் இல்லை. நீங்கள் அந்த பூவை 2ஆவது தடவை கூட பார்க்க மாட்டீங்க. அப்படித்தான் தேர்ந்த ஞானம் உள்ளவர்கள், கற்றதை உணர விரிக்க தெரியாதவர்கள் அந்த பூவை போலன்னு வள்ளுவன் சொல்கிறான்.
எனக்கு பாடம் எடுத்த சில ப்ரொஃபஸர்ஸ் அபாரமான திறமைசாலிகள், வணங்கக்கூடியவர்கள். ஆனால் என்ன, எங்கள் லெவலுக்கு அவங்களால இறங்கியே வரவே முடியாது. கிளாஸுக்கு வந்தவொடனே அட்டெண்டன்ஸ் இருப்பேன், எங்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. 1 2 3 4 கைதிகளை இதை எடுக்கிற மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுத்தோடனே பாதி பேர் நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அதோட முக்கியமான எவ்வளோ வேலை இருக்குது, அது பாக்கி இருக்குது. அதனால தான் சில ப்ரொஃபஸர்ஸ் முதல்லையே எடுப்பாங்க. நான் நீ கிளாஸில் இருக்க வேணாண்டா, தயவு செஞ்சு வெளியில் ஒழிஞ்சு போன்னு முதல்லையே அட்டெண்டன்ஸ் எடுத்தால் போகிறதெல்லாம் போயிடும். கொஞ்சம் இந்த பயந்ததெல்லாம் முதல் ரோல் எப்போ இந்த ஞானப்படலாம் இருக்குமே அதெல்லாம் உட்காந்துருக்கும். நான் கிளாஸாக எடுக்கிறேன், நீங்கள் வேறு. உடனே இப்படி திரும்பி எழுத ஆரம்பித்தார்னா 45 நிமிஷம் பெல் அடித்தப்புறம் தான் திரும்புவார். நம்ம எழுதுகிறோமே, அவன் எவனாவது பார்க்குறானா, அவனுக்கு புரியுதா? இதுதான் காரணம். கல்லூரி லெவலில் அப்படி இருக்கலாம், ஏன்னா அங்கே போன உடனேயாவது செல்ஃப் லேர்னிங்கிறது உனக்கு வேணும். பள்ளி அளவில் இப்படி இருக்கிற போது ஒரு குழந்தைக்கு கணக்கை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கணக்கு ஆசிரியரை தவிர வேறு யாரும் பொறுப்பில்லை என்று எந்த கோவிலுக்கும் வந்து சத்தியம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். யார் என் மீது கோபித்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் சொல்லுவது சத்தியம். அதிமேதாவியான மகாகவி நான் கணக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுது. இன்னும் அவனுக்கு கிடைச்ச கணக்கு டீச்சர் அப்படி இருந்திருக்காங்க. நலமோர் துணையும் காண்கிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். அந்த படிப்பினால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைடா என்று சொன்னான். என்றால் அந்த ஆர்வத்தை கணக்கு ஆசிரியர்கள் தான் உருவாக்க முடியும். நான் வருகிற போது ஒரு தம்பி என்னோடு வண்டியில் வந்தார். இங்கே வந்து இவரை பார்த்தேன். உங்களை மாதிரி பள்ளிகளில் கணக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கணக்கை எப்படி எங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவது என்ற கவலையை உங்கள் மனத்தில் சிவராமனும் இந்த பை அகாடமியும் விதைத்திருக்கிறது என்று சொன்னால் இதை காட்டிலும் மிகப்பெரிய சமூக அர்ப்பணிப்பு சேவை எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மிகப்பெரிய கணக்கு மேதைகள் இந்த மண்ணில் இருக்காங்க, அவங்கள ரெக்கக்னைஸ் அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சு போச்சு. ராமானுஜன் பட்ட துயரமும் அவன் சிந்திய கண்ணீரும் இன்னும் காயவில்லை இந்த மண்ணில். இன்னமும் அந்த கண்ணீர் உயிர்ப்போடு தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த துறையிலுமே இருக்கிற மேதைகளுக்கு சமூகம் அந்த அலட்சியத்தை தான் பரிசாக கொடுக்கும். அது சார் சொன்னாங்க, ஆர்ட்னு வர்றபோது இன்னும் நம்ம பெட்டராக கனெக்ட் ஆகிறோம். ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், அங்கேயே கூட உண்மையான கலைஞன் சீந்துவதற்கு நாதி இல்லாமல் இருப்பவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். வான்கா என்கின்ற மகத்தான கவிஞன், அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய ஒரு பெயிண்டிங் கூட விற்பனை ஆகவில்லை. அவனை ஒரு விலை மாது அவனுக்கு சாப்பாடு போட்டு வீட்டோட வச்சுருந்தா. இவன் அவள்கிட்ட போய் கேட்டா, என்னை ஒத்துனுமே மதிக்கலையே, நீ மாத்திரம் என்னை வீட்டில் கூப்பிட்டு ஏன் சோறு போட்டு வச்சுருக்கேன்னு. அவள் சும்மா தமாஷா சொன்னா, உன் காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உன்னை வீட்டோட வச்சுருக்கேன்னு அவள் சொன்னான். சும்மா ஜாலியாக. இவன் என்ன பண்ணான்னா, வீட்டுக்கு போய் கத்தியால் காதை கட் பண்ணிட்டு வந்து, இதுதான் என் சமர்ப்பணம் உனக்குன்னு அவள்கிட்ட காதை கொடுத்தான். ரத்தம் கொட்ட கொட்ட. நம்ம ஒரு எக்ஸென்ட்ரிக்கான மனோநிலை. அதற்கு காரணம் சமூகத்தினுடைய புறக்கணிப்பு. ஆனால் வேன்கா இறந்த பிறகுதான் அவனுடைய முதல் பெயிண்டிங்கே விற்பனையானது. இன்றைக்கு ஒருவர் என் வீட்டில் ஒரு வேன்கா ஓவியம் வைத்திருக்கிறேன்னு சொன்னால், அவர் அநேகமாக இந்தியாவை பொறுத்தவரையில் அம்பானியனுடைய வாரிசாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் nobody else can even afford it. ஆனால் மரணத்துக்கு பிறகு பூ போடுவது, மரியாதை செய்வது எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உயிர் வாழ்கிற போது புறக்கணிப்பை செய்துவிட்டு, நம்மளாம் வீட்டில் செய்கிற மாதிரி தான். அம்மா அப்பா இருக்கிற போது சோறு போட மாட்டான், செத்தப்புறம் திதி கொடுப்போம் பாருங்க. இதை செய்வதை விட வாழுகிற காலத்தில் மேதைகளுக்கு மரியாதை கொடுப்பது என்பது நமக்கு சமூக கடமை. அதிலுமே கூட சார் சொன்ன மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்காவது ஏதோ ஒன்று ஒரு சமயத்தில் கிடைச்சிடலாம் ஒரு வேளை. ஆனால் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அது கிடைப்பது இன்னமும் கஷ்டம். அந்த சூழ்நிலையில் பார்க்கிற போது இத்தனை புத்தகங்களை எழுதி கணக்காசிரியர்களை ஒருங்கிணைத்து கணக்கு படிக்கிற மாணவர்களை கொண்டு வந்து சின்ன குழந்தைகளுக்கும் கணக்கின் மீது ஆர்வம் வர வேண்டும் என்று இந்த பை அகாடமி எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் ஒருவேளை இன்றைக்கு சின்னதாக முளைத்திருக்கிற செடி இது. ஆனால் வருங்காலத்தில் இது ஆலமரம் போல வளருவதற்கும் இது மாதிரியான புத்தகங்கள் நிறைய வருவதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை அந்த நாமக்கல் நாமகிரி தாயாரிடமே நான் செலுத்துகிறேன் இந்த நேரத்தில்.
என்ன நல்ல விஷயம்னாக்க சிவராமன் சாருக்கு அதை சொல்கிறதுக்கான லாங்குவேஜும் நல்லா இருக்குது. கணக்காலேயே சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு வார்த்தைகளே வராது, சாதாரண வார்த்தையே வராது. ஒருத்தர் பேசுகிற கம்யூனிகேஷனில் எக்ஸ்ட்ரீம்லி புவர். யாருன்னா மேத்ஸ் டீச்சர்ஸு. ஏன்னா அவங்க உலகமே வார்த்தைகள் இல்லாத உலகம். அப்படி இருக்கிற போது அதை ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனால அதை கூடவே பயணிக்க முடிகிறது. திடீர்னு சொல்கிறாரு ஒரு பேரபோலா வந்து இப்படி இருக்குமா பேரபோலா, அந்த பேரபோலாவில் வந்து இந்த சைட்லேருந்து எஜெக்ட் ஆகி இந்த சைடு விழற ஒரு பெண்ணு எப்படி கரெக்டாக விழறான்னா அந்த பேரபோலா கவர் பண்ணுற ஏரியா அப்படின்ற இது வந்து ரொம்ப மிரட்சியாக இருக்குது படிக்கும்போதே. எங்களுக்கு இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று போடுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்லாம். இப்படி ஒரு கர்வை போட்டு ஏன்டா எனக்கு ரேட்டிங் கம்மியாக கொடுத்தேன்னா திஸ் இஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், யூ கெனாட் பி அன் அவுட்லயர், நீ நடுவில் தான் இருக்க, எல்லார மாதிரி நீ கேவலமாக இருக்கான்னு அழகான கணக்கு வார்த்தைகளால் சொல்லுவது. அது மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர அதற்கு பின்னாலே இருக்கிற தத்துவங்களை கதை போல் சொல்லுகிற போது அது மிக மிக சிறப்பானதாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் அதன் பின்னால் நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன்னா அதன் பின்னால் இருக்கிற உண்மைகளை தெரிந்து கொள்கிற போது எவ்வளவு பரவசமாக இருக்குது. தினம் நான் பால் காய்ச்சிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் நான் பாலை ஆண் பால் என்று நான் நினைப்பேன். பால் என்பது ஆண் பால் என்று நான் நினைப்பேன். ஏன்னா அடுப்பில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் நம்ம பக்கத்திலே நின்னாலும் சும்மாவே இருக்கும், பொங்கவே பொங்காது. சனியை யாரோ பெல் அடிப்பான் பாருங்களேன், இது சும்மா தானே இருக்குன்னு இப்போ கதவை திறக்கப்புறம் பொங்கிடும். அது பெண்களை தொல்லைப்படுத்துவதற்கே வந்த ஆண் பால் அது என்று நான் நினைப்பேன். ஆனால் பாருங்களேன் அந்த பால் ஏன் பொங்குது? எங்கே நீங்கள் கூடவா இருக்கீங்க, நாங்கள் தானே பாலை காய்ச்சறோம். அது வந்து ஏன் இப்போ தண்ணி பொங்க மாட்டேங்குது, அப்போ ஏன் பால் பொங்குது? இந்த கேள்வி நமக்கு ஒரு வயதுக்கு பிறகு ஏன் வரவே இல்லை. 3 வயசாக இருக்கும்போது கேட்குறானே, ஏன் தண்ணி ஏன் இப்போ வெளியில் பொங்கி கொட்டலை, ஏன் பால் மாத்திரம் வெளியில் பொங்கி, சும்மாரு நானே 2 அடுப்பில் 2 வச்சு உட்காந்துருக்கேன், வாயை மூடு அப்படின்ட்டா நமக்கு நிம்மதி. அவனும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். நாம் வந்து எனக்கு தெரியலடா, ஆமாம் இல்லை, ஆமாம் சாம்பார் பொங்க மாட்டேங்குது, கொதிக்குதே தவிர பொங்க மாட்டேங்குது, ரசம் பொங்குது, பால் பொங்குது, தண்ணி அடுப்பில் வச்சா ஒன்று காலியாகி அடுப்பு இதுவாகுதே தவிர பொங்கி வெளியில் வரலையே, ஏண்டா? சரி 2 பேருமா பார்க்கலாமா? இந்த அப்ரோச் நமக்கு வரல, இது நமக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு பையன் நம்புகிற நம்பிக்கையில் நான் கல்லை போட்டுறக்கூடாது பாருங்கள். இந்த அப்ரோச் டீச்சர்ஸ்க்கும் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. வகுப்பில் கேள்வி கேட்க எழுந்திருக்கிற பிள்ளைகள் நம்ம ஊரில் ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்காங்க? ஒரு பையன் எழுந்த உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சுது, உனக்கு மட்டும் புரியலையா, நீ என்ன மேதாவியா? நான் அந்த டீச்சர் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? டீச்சர் கேள்விக்கு பதில் தெரிலன்னு ஒரு அர்த்தம். 2வது இனிமே அந்த பையன் எழுந்து கேள்வி கேட்க மாட்டான்றது 2வது. இப்படித்தான் கேள்விகளின் குரல் வலையை நாம் அமுக்குகிற போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் மனப்பாடம் செய்தால் போதும் என்று வளர்ந்து விடுகிறது. அப்புறம் தான் நான் அதை என் பொண்ணுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். மில்க் இஸ் அ கொல்லாய்ட், இட்ஸ் நாட் அ லிக்விட், இட்ஸ் அ கொல்லாய்ட். அதற்குள்ளே இருக்கிற பல பொருட்கள் சேர்ந்து ஒரு ஆடையாக மேலே படர்ந்து விடுகிறது. அந்த பாலுக்குள்ளே இருக்கிற தண்ணீர் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே அது வெளியில் பொங்க வரும்போது இந்த ஆடை அதை தடுக்கிறது. இது முட்டி முட்டி பார்த்து ஒரு கட்டத்தில் அந்த ஆடையையும் தூக்கி கொண்டு இந்த நீராவை கிளம்புகிற போது பால் பொங்குவதாக நாம் உணர்கிறோம். அதான் அது பின்னாடி இருக்கிறது. சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குது. பபுள் ஊதுற அந்த பபுள் ஊதுறோம்ல, அது வந்து முக்கோணமாக இருந்தால் பபுள் முக்கோணமாக வருமா அப்படின்னு சிவராமன் ஒரு கேள்வி வைக்கிறார். பபுள் ஊதுறதுக்கு ஒரு இரும்பு கம்பியை வளைச்சிருப்பான்ல, அது எப்போவுமே வட்டமாக தான் இருக்கும். பபுள் வட்டமாக இருக்குது, அந்த கம்பி முக்கோணமாக இருந்தால் பபுள் முக்கோணமாக இருக்குமா? அப்போவும் அது வட்டமாக தான் இருக்கும். ஏன்னாக்க நீ அதை ஊதுகிற போது கிடைக்கிற அழுத்தத்தில் இட் ட்ரைஸ் டு கெட் த மேக்ஸிமம் வால்யூம் அவுட் ஆஃப் த மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா என்று அவர் சொல்லுகிற போது பரவசம்தான். உண்மைகளை தெரிந்து கொள்ளுகிற போது வருகிற பரவசம் ஆன்மீகத்துக்கு மாத்திரமா சொந்தம், அறிவியலுக்கும் சொந்தம். அதனுடைய முதல் காலடியை வைத்து இந்த மன்றம் இன்றைக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இது மேன்மேலும் படர்ந்து வளர்ந்து அவருடைய முயற்சி, அவருடைய ஆசிரியரினுடைய கனவு, இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காலம் அவரோடு துணை இருக்க வேண்டும்.
இந்த பை அகாடமியை சேர்ந்த அத்தனை பேரும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் இந்த பயன்பாடு போய் சேருவதற்கும் இதை தொலைக்காட்சியிலே படம் பிடித்து கொண்டிருக்கிற நண்பர்கள் வாயிலாக இன்னும் பல லட்சம் பேர் இதை பார்ப்பதற்கான வாய்ப்பாகவும் இது மலருவதற்கு இது நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.